இந்த எலக்ட்ரிக்கு பேட்டரி எரேசராமே இது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குதுன்ட்டு கேள்விப்பட்டேன். இந்த ஆர்டிஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, இந்த எலக்ட்ரிக் பேட்டரி எரேசர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எரேசரை வந்து நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு வீடியோ போட்டிருக்காங்க. பட் அவங்க வந்து நிறைய மிஸ் பண்ணியிருக்காங்க வீடியோவில் இந்த எரேசர் பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து அவங்க மிஸ் பண்ண விஷயத்தெல்லாம் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம யூஸ் பண்ணால். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த எரேசர் கூட அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நிறைய இந்த எரேசர் பற்றி தெரிய வரும்னு நினைக்கிறேன். எல்லோரும் எடுத்தோடனே நினச்சிருப்பீங்க, இது என்ன பட்டனை எடுத்துனா ஓட போகுது அழிக்க போகுது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஸோ அப்படிலாம் இல்லை, நிறைய விஷயங்கள் விழுந்திருக்கு. ஸோ அதை பற்றிலாம் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்கிறது தான், எவனாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபரில் கொஞ்சம் மரியாதையாக பேசணும்ல, சாரி எந்த நல்ல ஒழுங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட சேனலில் இருக்கிறதுலாம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ இந்த எரேசரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்காரன் ஒரு பெரிய சம்பவத்தை ஒன்று பண்ணியிருந்தான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எரேசரை வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த சம்பவத்தை பற்றிலாம் நம்ம இதில் பேச வேணாம். ஸோ இப்போ நம்ம இந்த எரேசரை வந்து எடுத்து வெளியில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு. இந்த பாக்ஸை நம்ம ஆல்ரெடி பிரிச்சிட்டோம். ஸோ இருந்தாலும் இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ளார எரேசர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சின்னதான ஒரு ரீஃபில்லர், அப்புறம் பெரிய ரீஃபில்லர், அப்புறம் அதோட 2 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை நம்ம அப்படியே திரும்பி பின்னாடி பார்த்தோம் அப்படின்னாக்கா, எலக்ட்ரிக் எரேசர்னு போட்டு பின்னாடி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 படம் போட்டு விளக்கியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா இதை எப்படி ஆப்ரேஷன் பண்ணணும், அதாவது ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது எப்படி காலி ஆகிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணணும் ரப்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம உள்ள டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கீழே வந்திங்கன்னா 3 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இந்த எரேசரை நம்ம வெளியே எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ஃப்ளிப்கார்ட்டில் இந்த எரேசரை வந்து கலர் வந்து பிளாக் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ பிளாக்கும் ஒரு மாதிரி க்ரே கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்தது நம்ம அந்த மஞ்சள் கலரு. ஸோ ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணதுக்கு வேறு பொருள் தான் வந்துச்சு. ஸோ இது வந்ததே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஸோ பேக் சைடில் பார்த்தோம்னா கீப் ஸ்மைலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் போட்டிருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய பேக் சைடில் ஒரு மூடி, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணுற பட்டன். இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக்கே கிடையாது, ரொம்ப சாஃப்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எரேசர் ரொட்டேட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு வந்து எரேஸ் பண்ணி கொடுக்கும். இந்த எரேசர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தேஞ்சு போயிருக்கு. ஸோ இதோடைய பில்டு குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஸோ ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்னே சொல்லலாம். இப்போ இதில் எப்படி நம்ம பேட்டரி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மூடி இருக்கு இல்லையா, அது சும்மா கை வச்சிங்க அப்படின்னாலே கழட்டிட்டு வந்து ஊந்துடும். இந்த மூடிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேட்டரியோட ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா AAA சைஸ் பேட்டரி, அதாவது இந்த தம்மா துண்டு இருக்கும் பார்த்திங்களா பேட்டரி, இந்த ரிமோட்டுக்கெலாம் போடும் இல்லையா சின்னதாக, ஸோ அந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை இன்செர்ட் பண்ணுறப்போ அது மைனஸ் சைடு வந்து உள்ளே போகணும், அதாவது இந்த பேட்டரி தட்டையாக இருக்கும் இல்லையா அந்த சைடு வந்து உள்ளே போகணும், ப்ளஸ் சைடு வந்து மேலே இருக்கணும். ஸோ இப்போ நான் பேட்டரி போடும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேட்டரியும் அதே மாதிரி தான் அதே சைடில் தான் போடணும். போட்டுட்டு இந்த நாப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா 2 மேலே வந்து கிளப்பின மாதிரி இருக்கு இல்லையா பிளாஸ்டிக்கில், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இதில் போடுறப்போ கீழே இந்த பேட்டரிலேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இடம் இருக்கும். ஸோ அது போகிறதுக்கு, ஸோ அதில் நம்ம போகிற மாதிரி இதை ஃபிட் பண்ணி ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணணும், கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி. அப்படி ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இது வந்து லாக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். லாக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா முன்னே இருந்த மாதிரி லூஸாக இல்லாமல் நல்லா டைட்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பேட்டரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ இந்த மோட்டார் வந்து சுற்றுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எரேசர் அழிப்போம். எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ட்ராயிங் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணி நான் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன். நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த எரேசர் வாங்கின உடனே இந்த எரேசர் அப்படியே டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு அழிப்பாங்க. ஸோ அப்படிலாம் அழிக்கவே கூடாது. ஸோ இதை வந்து ஒரு மாதிரி ஸ்லைட்டாக பிடிச்சி அழிக்கணும், அதாவது சாஞ்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த எரேசர் சுத்தம். நம்ம இதை வந்து நவுத்துனா மட்டும் போதும், நமக்கு எந்த இடத்துல எரேஸ் பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்து நம்ம இந்த எரேசரை நவுத்துனா மட்டும் போதும், அது தானாக அழிச்சிட்டு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு டிஃபிகல்ட்டான விஷயம் என்னென்னாக்கா, இதுக்குள்ளார மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதால ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேக் ஆகும். ஸோ அது ஷேக் ஆகாமல் எப்படி நம்ம வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த நாப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கிட்ட வந்து இந்த பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளுடைய அந்த 2 விரல் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும். இப்படி இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு நம்ம பிடிச்சி எரேஸ் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஆள்காட்டி விரல் அப்புறம் கீழே இருக்கக்கூடிய இந்த 3 விரல் வந்து அந்த நாப் கிட்ட, அதாவது அந்த எரேசருடைய அந்த முனைக்கிட்ட வந்து நம்ம நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்புறம் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இதை
இந்த எரேசர் வந்து ஆடுறதை வந்து தவிர்க்கலாம். அப்படி தவிர்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான இடத்த வந்து ஈஸியாக வந்து நம்ம எரேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்பயுமே பிடிக்கிற மாதிரி பிடிக்காமல் ஸோ நான் சொன்ன மாதிரியே கீழே அந்த விரல்களை வச்சு பிடிச்சிட்டு பட்டனில் மட்டும் அந்த கட்டரில் வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு தேவையான இடத்துல நம்ம எரேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது கரெக்டாக அழிஞ்சிக்கிட்டே வரும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு இதோடைய ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து அதை வந்து நல்லா சாய்ச்சி யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு எந்த இடத்துல தேவைங்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதேமாதிரி டார்க்காக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்க்காக இருக்கிற இடத்துல வந்து நல்லா அழிக்கும். இல்லை அப்படின்னாக்கா இது எரேஸ் பண்ணாது. லைட்டாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் சும்மா வச்சாலே போதும், நார்மலாக அழிச்சிட்டு போயிடும். இப்போ இந்த எரேசரை எப்படி ரீஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளார வந்து 2 அடாப்டர் கொடுத்துருப்பாங்களா. ஸோ இந்த அடாப்டர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒரே அடாப்டர் தான். ஏன் கொடுத்தாங்கன்னு தான் ஒன்றுமே தெரில, கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அந்த சின்னதான எரேசர் வந்து போடுறதுக்கான அடாப்டர் தான். ஸோ இது ரெண்டுமே ஏன் 2 கொடுத்துருக்காங்கன்னு தெரில, ஒன்றே கொடுத்துருக்கலாம். ஸோ இதோடைய பில் குவாலிட்டி வந்து பிளாஸ்டிக். இப்போ சப்போஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எரேசர் காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த அடாப்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா அழுத்தி நம்ம இப்படி வெளியே தூக்கணும் அப்படின்னாக்கா இது தனியாக எடுத்துக்கிட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மோட்டர் லைட்டாக தெரியும். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து இதை கழட்டி எடுக்கணும். ஸோ நம்ம கழட்டி எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த எரேசர் வந்து 3 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல், இந்த பெரிய எரேசரோடைய அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் இருக்க குவாலிட்டி. சப்போஸ் நமக்கு வந்து இந்த எரேசர் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் சின்னதாகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த மெட்டலோடைய அந்த அடாப்டர் வச்சு நான் சொல்லி காமிக்கிறேன் பெரிய எரேசரோடது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இப்படி இருக்கும். நான் யூஸ் பண்ணதால் எரேசர் வந்து பார்த்திங்கன்னா மேலே சின்னதாகிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் பெருசாக ஆகணும் அப்படின்னாக்கா இந்த மெட்டலில் வந்து ஒரு 3 வளைவு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 3 விதமாக நம்ம இதுமாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு தேவையான சைஸுக்கு வச்சு இதுக்குள்ளே மறுபடியும் ஃபிட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து சும்மா நான் இந்த எரேசர் கழட்டுறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ ரீஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த சின்ன எரேசர் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து நம்ம இப்போ ரீஃபில் பண்ண போகிறோம். நான் வந்து பெருசு வந்து கழட்டிட்டேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்தாங்களே அடாப்டர், ஸோ இதில் வந்து நம்ம எடுத்து இதுக்குள்ளார போட போகிறோம். ஸோ இதில் வந்து போடுறப்போ நமக்கு வந்து இந்த எரேசருடைய சைஸ் நமக்கு எவ்வளோ தூரம் வெளியில் விடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணணும். ஃபுல்லாக உள்ளே போட்டுறாதீங்க, அப்புறம் நம்மளால் எரேஸ் பண்ண முடியாது. ஸோ நமக்கு இந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வச்சுட்டு ஸோ இந்த இடத்த நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் இது நல்லா உள்ளே போகுது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சின்னதாக சவுண்டு ஒன்று கேட்கும். அப்படி இல்லைனா இது உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் நமக்கு. ஸோ அந்த ஃபீல் வந்ததுக்கப்புறம் இல்லை அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறம் இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இது வந்து நல்லா ரொட்டேட் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சின்ன எரேசரை வச்சு நான் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சேம் நான் முன்னே எப்படி சொன்னனோ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த எரேசரை வந்து நம்ம வந்து சார்கோல் அப்புறம் வந்து பென்சில் போர்ட்ரைட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். கலர் பென்சிலுக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒர்க் ஆகாது. இந்த வீடியோ மூலிமா அந்த எரேசர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி கரெக்டாக தெரியணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும்ட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா நான் அந்த வீடியோ போட தயாராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு எது போடணுன்ட்டு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ விட்டு இப்போ நான் கிளம்புறேன்.